99.9% தம்பி அன்புமணி தலைமையில் தான் அந்த பாமக செயல்படும். அதில் எந்த மாற்ற கருத்தும் இல்லை. நேற்று கண் கூட பார்த்தா நம்ம ஏற்கனவே இதை கடந்த இதிலேயே சொல்லியிருக்கிறோம். ராமதாஸ் அசிங்கப்பட்டு போவார். இப்படி ஒரு நிலைமை வந்ததுன்னா ராமதாஸ் நேற்று அசிங்கப்பட்டு போனாரா? இனி அவரே தார்மீக பொறுப்பேற்றுக்கு அந்த நிறுவனர் பதிலிருந்து கூட அவர் விலகிடணும் நேற்றோட. இனிமேல் இந்த பாமக பற்றியோ வன்னியர் சங்கத்தை பற்றியோ அவர் பேசக்கூடாது. எந்த சூழ்நிலையிலையும் முஸ்லீம் முடுக்கக்கூடாது. என் கையப்பார் காலப்பார்லாம் சொல்லக்கூடாது. உன் குடும்பத்தை அன்றைக்கி என்ன சொன்னீங்க? என் குடும்பத்தில் யாருமே இந்த அரசியலுக்கு வர மாட்டாங்க, அப்படி வந்தால் சாட்டியத்தை அடிங்கன்னு தானே சொன்னீங்க. இப்போ என்ன மாற்றி மாற்றி அன்புமணி வந்ததே ரொம்ப கஷ்டம். சரி, உனக்கு வயசாகிடுச்சு, வேறு வழி இல்லை, அந்த சொல்லி தொண்டர்களும் இவங்களும் ஏற்றுட்டோம். இப்போ திரும்ப உன் பேரனையும் அடுத்தடுத்து கொண்டு வந்தேன். ஏன்னா வாரிசு அரசு நடத்துறது உங்கள் அப்பா வீட்டு கட்சி ஆடாது. ராமதாஸை கேட்குறேன் நான். எவ்வளோ பேர் ரத்தம் சிந்தி உயிரை விட்டு குண்டடி போட்டு சத்தவன் கட்சி இது. காடு வெட்டி குரு ஐயா மாதிரி எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டுருக்கான். காலம் ஃபுல்லாக கஷ்டப்பட்டு எந்த வித சுகத்தையும் அனுபவிக்கல. உன்னமாதிரி 1000 கோடி 2000 கோடி கொள்ளடிச்சு வைக்கல யாருமே. கொள்ளடிச்சுட்டு அதையும் இவங்க பேரன் தான் அனுபவிக்கணும், கட்சி பொறுப்புனா. ஏன் அந்த கட்சியில் வன்னியர் சங்கத்தில் பாடுபட்டவனே யாரும் இல்லையா? கூத்தாயலங்கன் கீரன் இவங்கெல்லாம் இருந்தாங்களே. எப்படி இந்த எப்படி இந்த இயக்கத்தை இன்றைக்கி எப்படி கரைச்சி உன் பணம் ஆசைக்கோசம் வெறிக்கோசம் இது பண்ணிவிட்டு திரும்ப அந்த அன்புமணி நல்லா கொண்டு வந்தார். அவர் வந்து 108 ஆம்புலன்ஸ்லேருந்து இந்த டுபாக்கோ பொது வழியில் பிடிக்கக்கூடாது, இப்படி இன்னும் இந்த சிகரெட் இது போதைப் பொருள் இந்த இதெல்லாம் பண்ண முடியாது தமிழ்நாட்டில். பான் பிராக் இதெல்லாம் தடை செய்தது யார்? டாக்டர் அன்புமணி தானே பண்ணார். உன் புள்ள தானே பண்ணாப்புல. உன் பிள்ளைய கூட உன்னால் ஏற்றுக்க முடியல, நீ யாரை ஏற்றுக்க போகிற?